இங்கே பாரு சத்யா, ம் நாளையிலேருந்து நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். ம் வீட்டுக்கு ஆள் வந்துடுவாங்க, சரியா? சரி. எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ம் சமத்தா நீ வீட்டில் சும்மா இருந்தாலே போதும். ஓகே? அம்மா அத்தைக்கிட்ட சொல்லிட்டியா? அத்தைக்கிட்ட ஐயோ மறந்துட்டனே. ஃபர்ஸ்ட் சொல்லு. ஓகே ஷியோர். ஆ ஹலோம்மா, எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ம் நல்லா இருக்கேன். அப்பா? அவருக்கு என்ன, அவர் நல்லா தான் இருக்காரு. சரி, உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சு. என்னடா சொல்ற? நீ கிளவி ஆயிட்டமா. அதுவும் சாதா கிளவி இல்ல, தாய் கிளவி ஆயிட்ட. ஹேய், என்னடா நிஜமா சொல்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்யா பக்கத்துல இருக்காளா? அவட்ட கொஞ்சம் போனை கூட, நான் பேசுறேன். பாருடா, இவ்வளவு நாளா பேசு பேசுன்னு சொன்னா பேச மாட்டேன். இப்ப நான் மருமக மேல புது பாசம். அதெல்லாம் அப்படிதான், உன்கிட்ட சொல்ல முடியாது. நீ என் மருமக கிட்ட போனை கொடு. ஏம்மா, உன் மருமகளும் உன்கிட்ட பேசணுமா? குடுடா, நான் பேசுறேன். சரி இரு. என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேங்க. என்னம்மா சொல்றாரு பில்லாடன்? டேய், அவர் கிடக்குறாரு. நீ சத்யா கிட்ட போனை குடுறா. ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன், பேசுமா. அத்தை அம்மாடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அத்தை இவ்வளவு நாளா உன்கிட்ட பேசலன்னு என் மேல கோவமா? ஐயோ அத்தை, கோபம்லாம் எதுவும் இல்ல. இனிமேதான் நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும். தண்ணில எல்லாம் வேலை பார்க்காத, வேலைக்கு ஆள் வச்சுக்கோ. இந்த நேரத்துல நான் உன் கூட இருந்திருக்கணும். என்ன பண்றது, இந்த ஊர் அப்படி இருக்கு. என்னை எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் எதுவும் நினைச்சிக்கல. இன்னுமா பேசிட்டு இருக்க? விட்டா அக்காவும் தங்கச்சி ஊர் கதை உலகத்து கதை எல்லாம் பேசிட்டு உட்காந்துருப்பீங்களே. இதோ வரேங்க. இந்த ஆள் ஒரு ஃபோன் கூட பேச விட மாட்டாரு நிம்மதியா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நான் நாளைக்கு பேசுறேன், சரியா? நீ உடம்பு பாத்துக்கோ. சரிங்க அத்தை. சரிம்மா. ஹாப்பியா? சத்யா, அது வரேன். லஞ்ச் ரெடி ஆயிருச்சா? இந்தாங்க இந்தாங்க. லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சிருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. சரி ஓகே பாய். ஹலோம்மா. சத்யா, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. உனக்கு என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஆமா சத்யா, ஏதோ மாதிரி இருக்குமா. படபடன்னு வருதுமா, தலையெல்லாம் சுத்துதுமா, நிக்க கூட முடியலம்மா. கொஞ்சம் வரியா என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்கு? அம்மா என்னம்மா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா? இதோ வரேன் இரு. இப்பதான் அவரும் ஆபீஸ் கிளம்பினாரு. சரி சத்யா, பார்த்து பத்திரமா வா. அம்மா அம்மா நான் வரேன். நீ கொஞ்சம் தண்ணி குடி, பதட்டப்படாத. நான் உடனே கிளம்பி வரேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருமா. சரிம்மா, நான் வரேன். சொல்லுமா. டேய், எங்கடா இருக்க? கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரியா? பஸ் ஸ்டாண்டா? என்னம்மா சொல்ற? நான் சென்னைக்கு வந்திருக்கேன்டா, வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? இப்போ நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். இப்போ நான் கிளம்பினாலும் அங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் ரொம்ப தூரம் வந்துட்டேனே, என்ன பண்ணலாம்? ஏமா நீ சொல்லியிருந்தேன்னா நான் லீவாவது போட்டிருப்பேன்ல இன்னைக்கு. ஏய், நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல, என் மருமகளை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் உடனே கிளம்பி வந்தேன். பாருடா, நேத்துல இருந்து மருமக மேல பாசம் மழை பொழியுது. அதெல்லாம் அப்படிதான். நீ தான் வர முடியாது சொல்லிட்டல, பெய், நானே பார்த்துக்கிறேன். மா கோச்சிக்காதம்மா, நைட் வேமா வந்து பார்க்குறேன். என்னது, நைட்டு வந்து பார்க்குறியா? டேய், நான் உன் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன்டா. நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடுவேன். நினச்சேன் எப்படா அந்த ஹிட்லர் விட்டுருப்பாருன்னு. ஏமா நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டோம்? சரி விடுடா, எல்லாம் சரியாயிடும். சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். சரி. சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு வராங்க. சூப்பருங்க. நேற்று நைட்டு பேசும்போது ஆனால் எதுவுமே சொல்லலையா அத்தை? எப்போ வராங்க? அவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்படியா? ஆமாம். ஏன் என்னாச்சு? இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மாவும் கால் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு.
அதான் நானும் கிளம்பிட்டு இருந்தேன். இப்போ அத்தை வேற வரேன்னு சொல்லிட்டீங்களா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே பாரு சத்யா, நம்ம ஊரை எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாருமே எங்கள் வீட்டிலேருந்து பேசுறதில்ல. நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தான் 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் என் ஃபேமிலி எவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும்ல. இது ஒரு சான்ஸாக நினச்சி ஒன்று சேரலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்று தான் பார்க்கணுன்னு வராங்க. அவங்க அதிகபட்சமாக 1/2 மணி நேரம் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலாம் இருக்க மாட்டாங்க. நீ எல்லாம் போயிட்டா அது ஏதோ தப்பாக நினச்சி திருப்பி வராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ப்ளீஸ் எனக்காக. புரியுதுங்க. சரி அத்தை எப்போ? ஒரு நிமிஷம். சத்யா, அத்தை சத்யா வாங்க அத்தை. ம், எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. உட்காருங்க. ஆ, ஹலோ கேக்குதா? சத்யா, யார் சத்யா? அத்தை தாங்க வந்திருக்காங்க. யாரும்மா? ஆகாஷ் தான் லைன்ல இருக்காரு. குடு. அத்தை தண்ணி ஆ. எடுத்துட்டு வந்துடுறேன். என்னப்பா அம்மா ஃபோன் பண்ணும்போது பிஸியாக இருக்க என்ன? இப்போ இங்கே வந்து பார்த்தா சத்யா கிட்ட ஃபோனில் பேசுகிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ வரேன்னு சொன்னில, அதான் பேசிட்டு இருந்தேன். நீ ஃபோன் அவட்ட கொடு. கொடுக்குறேன். இந்தாங்க அத்தை. சொல்லுங்க. சத்யா, ஒரு 1/2 மணி நேரமா ப்ளீஸ் பார்த்துக்கோ. ஏங்க இதெல்லாம் சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேங்க, நீங்க ஆபீஸ் போயிட்டு வாங்க. சரி, ஓகே, பாய். அத்தை இருங்க, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் ஐயோ, வேண்டாம். அத்தை இருங்க, நான் போய் எடுத்துட்டு ஏய். வரேன். மா, சத்யா, என்னம்மா இன்னும் நீ வரவே இல்ல? மாமா நான் கிளம்பிட்டேமா. ஆனா ஆகாஷோட அம்மா வந்திருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா. தோ நான் வந்துடுறேன். என்னால முடியலம்மா, ஒரு மாதிரி இருக்குமா. என்னால முடிஞ்சா நானே போயிருவேன்லம்மா. யாராவது இருந்தா கொஞ்சம் அனுப்பிவிடமா. சரிம்மா இரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் யாரையாவது கேட்டு பாக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிடு சத்யா. சரிம்மா, நான் அனுப்பிச்சு விடுறேன். யாருக்கு? கௌசி. கௌசி, கௌசி எங்கடி இருக்க? என்னடி புதுசா எனக்குலாம் கால் பண்ணிருக்க? அதிசயமா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். நீ வீட்ல ஏதோ பக்கத்துல இருந்தா அம்மாவை கொஞ்சம் போய் பாக்குறியா? ஏன்டி என்னாச்சு? இல்லடி, அம்மாக்கு சுத்தமா உடம்பு முடியல. நான் கிளம்பிட்டேன். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ அதுக்குள்ள அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரியா? நான் அப்படியே வந்துடுறேன். நான் ஊர்லயே இல்லடி, எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஊர்லயே இல்லையா? சரி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரி ஓகேடி. பாய். இந்தாங்க அத்தை. எதுக்குமா இதெல்லாம்? நீ உட்கார். அத்தை வீட்ல ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை, அதனால லெமன் ஜூஸ் தான் போட்டிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பரவாயில்லம்மா, இதே நல்லா தான் இருக்கு. அப்புறம் சத்யா, என் மேலே உனக்கு எதுவும் கோவம் இல்லைல்ல? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நான் போய் உங்க மேல கோவப்படுவேனா? அதுக்கு இல்லை, நான் இவ்வளோ நாளாக உன்கிட்ட பேசக்கூட இல்லை. இப்போ நீ மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டேன்னு எதுவும் நினச்சிக்கலல்ல? அத்தை நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தானே வாழ்க்கையே. சரி, மதியம் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லுங்க, நான் அதையும் சமைச்சிடுறேன். ஐயோ, சாப்பிட்டு போகிறதா? நான் என் தங்கச்சியை பார்க்க போகிறேன்னு உன் மாமாட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். நான் உடனே போகணும். ஏன் அத்தை இப்படி? உனக்கு எங்கள் ஊரை பற்றி தெரியாது. எங்கள் ஊரில் பிறந்த ஒரு பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதே ஊரை சேர்ந்த பையனோ பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் வேற ஊருக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஊரே உங்கள் மேலே கோவத்தில் இருக்குது. உங்கள் மாமா அதை விட கோவத்தில் இருக்காரு. இப்போ நான் உன்னை பார்க்க வந்தேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, சாமி ஆடிடுவார். அத்தை நான் சொல்றதையும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மனசும் இணையறது தானே கல்யாணம். அப்புறம் எதுக்கு இந்த ஜாதி மதம், மேலூர் கீழூர், இந்த ஊர்ல தான் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி? நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா. ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் ஊரில் இந்த சட்டத்தை யார் போட்டா எவன் போட்டா எதுவும் தெரியாது. நாங்களும் அதை பின்பற்றிட்டு இருக்கோம். ஐயோ, என்னாச்சு அத்தை? உங்கள் மாமா தான் ஃபோன் பண்ணுறாரு.
பேசுங்க. என்னம்மா இன்னும் வீட்டுக்கு போய் சேரலையாமே, என்னாச்சு? அது நான் வந்த பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. அதான் வேற பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கேன். ஐயோ, இப்போ எங்க இருக்க? நான் வேணா ஆள் யாராவது வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நானே வந்துடுவேன், வைங்க. உங்கள் மாமாவுக்கு மூக்கு வேர்த்துச்சு. நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை. அத்தை, அடிக்கடி அவர்கிட்டயும் பேசுங்க அத்தை. முடிஞ்சா அடிக்கடி வாங்க. என்னால் அப்பப்போ வர முடியுமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். ம், சரி உடம்பு பார்த்துக்க. ம். சரி, பத்திரம். ம். ம், வரேன். சரிங்க அத்தை. இப்போ பரவாயில்லையா? ஆ, உடம்பு பார்த்துக்கோங்க. எதா இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா ம். கண்டிப்பா. ஆமா. அம்மா, எழுந்திருக்கவே முடியலன்னு சொன்னேன். இப்படி எழுந்து உட்காந்துட்டு இருக்க. அப்படிதாம்மா இருந்துச்சு. நான் உனக்கு ஃபோன் பண்ணனா நீ வர நேரம் ஆகும்னு சொன்ன. அந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளை வந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன். நானே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன்னு கூட்டு போயிட்டு இப்பதாம்மா கூட்டு வந்தாரு. ஆமா சத்யா, நீ கால் பண்ணணுன்னா எனக்கு என்ன பண்றேனே தெரியல. அதான் நான் ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டேன். அது சரி அத்தை, நீங்க எப்படிங்க? நான் வீட்டிலேருந்து கிளம்புற விஷயத்த அவனுக்கு சொல்லலான்னு ஃபோன் பண்ணம்மா. அவன் தான் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னான். டேய், நான் கிளம்பிட்டேன்டா. கிளம்பிட்டியா? சரி, ஓகே. நீ எங்க இருக்க? நானா ஹாஸ்பிட்டலில் இருக்கேம்மா. ஏன், என்னாச்சு? இல்லைம்மா, சத்யாவோட அம்மாவுக்கு உடம்பு முடியல. அதான் கொஞ்சம் லோ பிபி ஆயிடுச்சு. மயக்கம் போடுற மாதிரி வந்துட்டாங்க. அதான் காட்டிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ ஓகே தாம்மா, அது பிரச்சனை இல்லை. இந்த விஷயம் சத்யாவுக்கு தெரியுமாடா? சத்யாவுக்கு தெரியும்மா. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நீ வரும்போது அவன் ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் தான் இருந்தா. நீ வரதுனால தான் அங்கே வெயிட் பண்ண அவ. ஏண்டா, எல்லாம் தெரிஞ்சுமா அவ அமைதியா இருந்தா? அதாம்மா என் சத்யா. சரி இருமா, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன். அம்மா சொல்றது கரெக்டு தான். நான் தான் சத்யா அம்மா இங்கே கூட்டு வந்தேன். எப்படி சத்யா, அம்மாக்கு இப்படி இருக்கும்போது கூட நீ எதுவுமே நடக்காத மாதிரி முகத்தை வச்சிருந்த? இல்ல அத்தை, இந்த 2 வருஷம் உங்களெல்லாம் பிரிஞ்சிருந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க வரும்போது நான் வீட்டில் இல்லைன்னா அதனால ஏதாவது மனஸ்தாபம் ஆயிடுமோன்னு தான். அப்படி எதுவும் ஆச்சுன்னா அது அவர்னாலையும் தாங்க முடியாது, என்னாலையும் தாங்க முடியாது அத்தை. அதனால தான் உங்ககிட்ட நான் எதுவுமே காமிச்சிக்கல. அம்மா கிட்டேயும் சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். அதான். உங்க 2 பேர் மனசும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது தெரியாம ஊருக்காரங்க உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களே. ஊருக்காரங்களே ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு கட்டி வச்சிருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான். என் தங்கம்.